ஆண்டவரே, உண்மையான இரட்சகரே, எங்களை ஆட்கொள்ளுகிறவரே, எங்களை அனல் மூட்டுகிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம் ஐயா. இயேசு என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. மெசியா என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்கள் ரபூனிய ஸ்தோத்திரம் ஐயா, எங்கள் ரபிய ஸ்தோத்திரம் ஐயா, எங்களை வாழ வைக்கிறவரை ஸ்தோத்திரம் ஐயா, எங்களுடைய வழிகாட்டிய ஸ்தோத்திரம் ஐயா, எங்கள் கண்மணிய ஸ்தோத்திரம் ஐயா, எங்கள் இரட்சகரை ஸ்தோத்திரம் ஐயா, எங்கள் இரட்சணிய கொம்பை ஸ்தோத்திரம் ஐயா. அப்பாவுடைய நாமம் மகிமை உள்ள நாமம் என்பதை உணர்ந்து அப்பாவும் உத்தம இருதயத்தோடு உள்ளுணர்வு இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் துதிகளிலே மகிழப்படவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் துதிகளிலே இறக்கப்படத்தக்கவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் துதிகளிலே வாசமாக இருந்து எங்களை ரட்சிக்கின்ற இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. தூயவரே துதிக்கிறோம் ஐயா. உறைவிடமே துதிக்கிறோம் ஐயா. உன்னதரே துதிக்கிறோம் ஐயா. பாவங்களை மன்னிக்கிறவரே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பரிகாரியை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் நேசரை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பிரதான ஆசாரியரை துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா. துதிகளிலே வாசமாக இருந்து எங்களை ரட்சித்து எங்களை கரம் பிடித்து கண்மலைகள் நிறுத்துகிற இரட்சகரே, உம்முடைய நாமம் மகிமை உள்ள நாமம் என்பதை உணர்ந்து உள்ளுணர்வுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா. துதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரே, எங்கள் உன்னதரே, எங்கள் உத்தமரே, எங்கள் உறைவிடமே, எங்கள் கேடகமே, எங்கள் அரணே, எங்கள் கோட்டையே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, சதைகள் பிடிக்கப்பட்டு, ரத்தமும் சதையும் வழிகின்ற அந்த சரீரத்தை பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எப்படி நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்தி துதித்துக் கொண்டிருப்போம் அப்பா. எங்களுக்காக விலையேற பெற்ற ரத்தத்தையும் விலையேற பெற்ற ஜீவனையும் அப்பா கல்வாரியிலே அர்ப்பணித்தீங்களப்பா. எங்களுக்காக பிதாவினிடத்திலே வலது பாரசத்தில் வீட்டிலிருந்து எங்களுடைய பாவங்களை மன்னிங்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அந்த பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட இரட்சகரே, எங்கள் தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி எல்லா பாவங்களையும் மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் உறைவிடமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே நீங்கள் ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அப்பா. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமதே. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமதே. தூய சொல்லி துதித்திடும் நாமமதே. தூய சொல்லி துதித்திடும் நாமமதே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த திறமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த திறமுள்ள திருநாமமது. இந்த நாமத்திற்கு நாமும் வென்றிடுவோம். இந்த நாமத்திற்கு இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை நீக்க பாதையில் வந்த நாமமது. நாமம்
மனது சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நேரமது உன்னை குற்றம் அகற்றிடும் நாமமது படை குற்றம் அகற்றிடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் வெற்றிய ஸ்தோத்திரம். Thank you.
கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் வீணாகுமோ? கோடி சொன்னாலும் அது வீணாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் வீணாகுமோ? அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளவே மிக பொங்கிடுவே நான். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளவே மிக பொங்கிடுவே நான். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளவே மிக பொங்கிடுவே நான். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்க ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றி நன்றியாளுள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா நல்ல சத்தமா அல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை கர்த்தர் எப்படி காத்தார்? கண்மணி போல கர்த்தர் நம்மை காத்து நடத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் வந்து இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேர்கள் எத்தனை விதமான 2026 கொண்டாடலாம்னு சொல்லி நினைக்கிற நாட்கள் 2026 என்ன பண்ணுவதில்லை, பார்ப்பதில்லை. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவதற்காக நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கடந்த நாட்கள் கண்மணி போல கருத்துடன் என்ன பண்ணாராம்? காத்தாரே. நம்ம எப்படி வாழ்றோம் என்பதை கர்த்தர் மிகவும் என்ன பண்றாரு? பார்க்கிறார். உண்மையா இல்லையா? ஆமா. நம்ம பைபிள் தூக்கிட்டு போறோம், சர்ச்சைக்கு போறோம் அப்படின்றது இல்லை. நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்கள் பேசும் விதமாக அல்ல, அடுத்தவர்கள் பார்த்து வாழ்க்கையை திருத்துற விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்பவுமே சொல்ல மனத்துக்காக அல்ல, கிறிஸ்துவை சொந்த ஜனமாய் கொண்டது வாக்கியம். அல்லேலூயா. வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்கணும். யாரை காண்பிக்கணும்? நாம உங்க சுயரூபத்தை காட்டணும்னா அது யாராவது என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நபரை தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லவன் தான் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட க்ளோஸ்ல போறோமோ அன்னைக்கு தான் அவங்களுடைய சுயரூபம் நமக்கு என்ன பண்ணணும் தெரியும். அல்லேலூயா. இது மிகவும் வாழ்க்கையை முக்கியம். இந்த 2026க்குள்ள கால் வைக்கும் போது இந்த பழைய பாவத்தோடு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. பழைய பாவத்தோடு எங்க போகக்கூடாது, 2026க்குள்ள போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமா. என்ன நீங்க என்ன சொல்ற, என்னத்தை கொண்டு வரணும், என்னத்தை கொண்டு வர இல்லை. நீங்க போகும்போது கர்த்தர் இடத்துல ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்துங்க. அல்லேலூயா. அதை எழுந்திருக்கிற பாடி தேவ நாமத்தை மேம்படுத்த போறோம். அல்லேலூயா. நம்ம துதித்து பாடிடு. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளவே பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்க ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே,
நன்றியால் உள்ளமே நன்மை பொங்கிடுவே நான் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே நன்மை பொங்கிடுவே நான் அல்லேலூயா துதி நன்றியால் உள்ளமே நன்மை பொங்கிடுவே நான் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே நன்மை பொங்கிடுவே நான் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினியோனாய் நடந்தாலும் ஆலயம் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியோனாய் நடந்தாலும் ஆலயம் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்த சோதனைக்குமே ஆத்துதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி நன்றியால் உள்ளவே நன்றியால் உள்ளவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்தவனாம் இந்த யாத்திரையில் இந்தரமே சுனமோடிருப்பார் இந்தவனாம் இந்த யாத்திரையில் இந்தரமே சுனமோடிருப்பார் போகையிலும் நாம் வருகையிலும் வருமென்றே நாம் அழைத்திடுவோம் வந்திடுவார் வருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே வந்து சேர்த்திடுவார் ஆத்துதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளவே பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளவே பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் Wow.
பொழிந்திட வல்லமை உன்னடத்தே ஆவியே உனக்கே வல்லமை உன்னடத்தின் வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்திட ஆவி வல்லமை அக்கினி வல்லமை உண்டு வல்லமை இயேசுவே நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை கண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உங்க பரிசுத்த நிரப்புங்கப்பா 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 என் பாத்திரத்தை இரவெல்லாம் கண்டித்து எதை நினைத்தோம் கலங்காமல் சொல்கிறதெல்லாம் இரவெல்லாம் எதை நினைத்தோம் சொல்கிறதெல்லாம் எதை நினைத்தோம் துதிக்கணும் நிரப்புங்கப்பா பாத்திரத்தை ஒரு கதறின் சத்தம் உண்டா நிரப்புங்கப்பா 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 அப்பாவும் ஏக்கங்கள் அறியனோ தப்பாமல் உங்களில் நடக்கனோ அப்பா அறியனோ தப்பாமல் உங்களில் நடக்கனோ நிரப்புங்கப்பா தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 ஆராதனை என்பது ஏதோ ஒரு எமோஷன்ல போய் நின்று முடியறது அல்ல. நான் ஆண்டவரோடு போய் கிட்டு நெருங்கி முகமுகமா பார்க்கிற ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்துல நம்மளை அறியாமலே ஒரு அபிஷேகம் நம்மளை கடத்தும். அதுதான் அந்த அபிஷேகம். ஏதோ சத்தம் நின்னோன்னு அது அமுங்கி போறது சத்தம் இல்லை. உங்க கண்ட்ரோல் மீறி தெய்வ பிரசன்னத்துல அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் ஆராதிச்சா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் ஆண்டு சமூகத்துல இருந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணம் வர 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 நீங்க தெய்வ சமூகத்தை கிட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்.
ஆண்டவரே ஆண்டவரே பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே நிரப்புங்க, சொல்லுங்க நிரப்புங்க. ஒருவேளை அந்நிய பாஷை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா அந்நிய பாஷை மாத்திரம் பேசிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷை மாத்திரம் ஓ ராபா பா ஷாகா தா ராபா லா தா ராபா ரீவி ஆந்தனா ஷாகா தா ராபா ஓ ராபா பா பா ஷாகா தா ராபா. நல்ல பேச ஆரம்பிங்க. இது ஒரு மிக மிக உன்னதமான நேரம். இது என்ன சொல்ல போனா கோல்டன் பீரியட், கோல்டன் டைம். அந்த இந்த ஆராதனை என்பது மீண்டுமா இந்த நேரமோ இந்த நொடியோ நமக்கு கிடைக்க போறது அல்ல. ஆனா இந்த நேரத்துல கிடைக்கப்பட்டதான அபிஷேகத்துல தேவனுக்கு இட்டி சேர்ந்து அவரை பார்க்கிற அனுபவம் உண்டாகட்டும். சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுகிற அனுபவம் உண்டாகட்டும். அவருடைய ஏக்கத்தை அந்த பகிர்ந்து கொள்ளுகிற அனுபவம் உண்டாகட்டும். இரவெல்லாம் கண்விழித்து ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆசை சொல்லுங்க, இரவெல்லாம் இதை நினைக்கும் கலங்காமல் சொல்லுங்க, எதை நினைத்தோம் சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, எதை நினைத்தோம் திரும்ப சொல்லுங்க, எதை நினைத்தோம் நினைப்புங்கப்பா. அப்பா ஏக்கங்கள் அறியணும். அப்பா அப்பா ஏக்கங்கள் அறியணும். தள்ளப்பட்ட கண்ணா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கண்ணா எடுத்து நிறுத்தி நீரே. உண்மை உள்ளவர் சொல்லு, உண்மை உள்ளவர் என்று கொடுத்து ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவர் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. ரெண்டு கையை கூப்பி சொல்லுங்க, நன்றி